Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிகப்படியான கொழுப்பு தங்குவதாலேயே உடலின் எடை அதிகமாகிறது என்று கூறப்படுகிறது. மரபு காரணமாக எடை கூடுகிறது என ஒருபுறம் இருந்தாலும், மாறிவரும் உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாகவே எடை குறைந்தாலும் மீண்டும் சில நாட்களில் வரும் நோயாக உடல் பருமனை உலக சுகாதார அமைப்பு வரையறை செய்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை 21ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரும் சுகாதார நெருக்கடியாக உடல் பருமன் உள்ளது. சுமார் 135 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் 4 பெரியவர்களில் ஒருவர் அதிக எடையுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நாட்டில் 3% அதிகமான குழந்தைகள் மற்றும் 11 வயதினர் பருமனாக உள்ளனர் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் உடல் பருமன் நெருக்கடியை கையாள்வதற்காக நாடு தழுவிய விழிப்புணர்வையும் சுகாதார ஆலோசனைகளையும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மன்றம் வழங்கி வருகிறது. உள்ளூர் மக்களுக்கான மிகவும் பயனுள்ள எடை குறைப்பு உத்திகளை கண்டறிந்து அவர்களுக்கு வழங்குவதே இந்த ஆய்வுத் திட்டத்தின் நோக்கமாகும். இந்த சூழலில் சமூக ஊடகங்களில் ஏராளமான உடல் எடை குறைப்பு குறித்த ஆலோசனைகளையும் யுத்திகளையும் பலர் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் சமீபத்தில் கண்டென்ட் கிரியேட்டர் ஒருவர் 5 நாட்கள் தொடர்ந்து முழு விரதமிருந்து அந்த நாட்களில் ஏற்பட்ட சவால்களையும், உடலில் இருந்த சக்தி, உணவுக்கான ஏக்கம், உடற்பயிற்சி மற்றும் இரத்த பரிசோதனை முடிவுகள் ஆகியவற்றை கடந்த ஜூன் 4ஆம் தேதி தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். 5 நாட்களுக்கு முழுமையான உணவை தவிர்த்து அந்த முழு அனுபவத்தையும் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ள அவர், முதலில் தலைவலி மற்றும் குறைந்த உடல் சக்தி முதல் இறுதியில் கீட்டோசிஸ் நிலையை அடைவது வரை இந்த அனுபவம் மிகவும் கஷ்டமாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். விரதத்தை தொடங்குவதற்கு முன் 82.5 கிலோ எடையுடன் இருந்ததாகவும் முழுமையான இரத்த பரிசோதனையை செய்து கொண்டதாகவும் கூறியிருக்கும் அவர், முதல் நாளில் லேசான உடற்பயிற்சி செய்ததாகவும் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நேரம் தூங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2வது நாளில் தலைவலி, தலைச்சுற்றல் ஏற்பட்டதாகவும் அதற்கு நடைப்பயிற்சி மற்றும் உடலின் நீர்ச்சத்து தேவைக்காக எலக்ட்ரோலைட்டுகள் குடித்ததாகவும் கூறியிருக்கிறார். ஆச்சரியமாக 3வது மற்றும் 4வது நாட்கள் எளிதாக கழிந்தன என்று கூறியிருக்கும் அவர், உடற்பயிற்சி மற்றும் மசாஜ் செய்து கொண்டதாகவும் உண்மையான சவாலே வீட்டிலும் பாட்டியின் வீட்டிலும் இருந்து வந்த சுவையான உணவின் வாசனையே என்று கூறியிருக்கிறார். 5வது நாளில் ஒரு லேசான உணவை உட்கொண்டு வெற்றிகரமாக விரதத்தை நிறைவு செய்ததாக பதிவிட்டுள்ளார். 5 நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் இருந்ததில் தன் எடை 5 கிலோ குறைந்ததாகவும், விரதத்திற்கு பிறகு செய்யப்பட்ட இரத்த பரிசோதனை முடிவுகளில் எதிர்பாராத மாற்றங்கள் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்து 5 நாட்கள் விரதம் இருப்பது மிகவும் கடுமையானது என்பதால் எந்த ஒரு மருத்துவ கண்காணிப்பும் இல்லாமல் இதை செய்வது தீவிரமான உடல்நலக் கோளாறுகளுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். முதல் 2 நாட்களில் உடலின் முதன்மை எரிபொருளான குளுக்கோஸ் தீர்ந்து கல்லீரலில் சேமிக்கப்பட்ட கிளைக்கோஜன் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அடுத்து வரும் நாட்களில் குளுக்கோஸ் இல்லாததால் உடல் கொழுப்பு எரிக்கப்பட்டு கீட்டோன்களாக மாறத் தொடங்கும். இதனால் தீவிர சோர்வு, தலைச்சுற்றல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. 24 மணி நேரத்திற்கு மேல் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதே உடலுக்கு பல்வேறு ஆபத்துக்களை விளைவிக்கும் நிலையில் 5 நாட்கள் தொடர் விரதம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக தசை இழப்பு, குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என்றும், நீரிழிவு, இதய நோய் மற்றும் வேறு ஏதேனும் நீண்டகால நோய் உள்ளவர்கள் உணவு சாப்பிடாமல் இருப்பது ஆபத்தாக முடியும் என்றும் எச்சரித்துள்ளனர்.